Welcome to Future Vision Study Center Salem UG Tech Zoology Unit 11 Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸில் பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். அதில் என்ன கண்டென்ட்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸில் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தர் ஹோஸ்டஸ் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எல்ஹெச்டி சிஸ்டம், அப்புறம் கெசன்ஸ் அண்டு கிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம எலாபரேட்டாக இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலார், அதாவது சிங்கிள் செல்லை கொண்ட ஒரு உயிரினம் தான் என்னது பாக்டீரியா. அதாவது ப்ரோகேரியோட்டிக் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். வெறும் கண்களால் நம்மளால பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டும்தான் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். பெர்ஜி 1957 கிளாசிஃபைட் பாக்டீரியா இன்டு 9 பார்ட்ஸ். அதாவது பெர்ஜி அப்படின்றவர் 1957 பாக்டீரியாவை 19 பகுதியாக வந்துட்டு பிரிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா போட்டோட்ரோபிக் பாக்டீரியா, கிளட்டிங் பாக்டீரியா, சீத்தர்ட் பாக்டீரியா, பட்டிங் ஆர் அப்பண்டேஜட் பாக்டீரியா, ஸ்பைரோசீட்டஸ், ஸ்பைரல் அண்ட் கர்வ்டு பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் ஏரோபிக் ராட்ஸ் அண்ட் காக்கை, கிராம் நெகட்டிவ் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிக் ராட்ஸ், கிராம் நெகட்டிவ் ஆனரோபிக் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் காக்கை அண்ட் காக்கோபாசில்லை, கிராம் நெகட்டிவ் ஆனரோபிக் காக்கை, அதுக்கப்புறம் கிராம் நெகட்டிவ் கீமோலித்தோட்ரோபிக் பாக்டீரியா, மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் காக்கை, எண்டோஸ்போர் ஃபார்மிங் ராட்ஸ் அண்ட் காக்கை, கிராம் பாசிட்டிவ் ஆஸ்பரஞ்சினஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், ரிக்கட்ஸ்டியாசிஸ் அண்டு மைக்கோபிளாஸ்மான்னு சொல்லிட்டு 19 வகையாக வந்துட்டு பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ தி 19 parts, most of the bacteria of biological value fall under the following groups. அதாவது இந்த 19 பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் உயிரியலுக்கு விலைத்தக்க மதிப்புள்ள வேல்யூவான வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்துட்டு கீழே உள்ளது எல்லாமே வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா, ரிக்கட்சியாசிஸ், ஆர்கியோபாக்டீரியா, சயனோபாக்டீரியா அண்டு யூபாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வேல்யூவாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. சரி, எந்த வகையிலெல்லாம் இது பயாலஜிக்கல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்டினோமைசிட்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்றது என்ன? கச இலைகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் ஆக்டினோமைசிட்ஸ். இதில் ஆக்டின்ஸ் அப்படின்றது ரேசஸையும் மைசிட்ஸ் அப்படின்றது ஃபங்கஸையும் வந்துட்டு குறிக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஃபங்கஸ் லைக் பாக்டீரியா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பூஞ்சை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் என்னது ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்றது எது? பாக்டீரியாவும் பூஞ்சையும் வந்துட்டு ரெண்டும் கலந்த ஒரு கலப்பினமாக இருக்கிறதா என்னது ஆக்டினோமைசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டினோமைசிட்ஸ், ஸ்டெப்டோமைசிஸ், நார்கார்டியா, கார்னிபாக்டீரியம், மைக்கோபாக்டீரியம் இதெல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லலாம், இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கைக்கு இன்டர்மீடியேட்டடாக இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. The actinomycetes are characterized by the following salient features. அப்போ இதுகிட்ட என்னென்ன சிறப்பியல்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்டினோமைசிட்ஸ் ஆர் ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. இது ஒரு கசையிலைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. தே ஆர் ப்ரோகாரியோட்டிக். இது ஒரு ப்ரோகாரியோட்டிக் உயிரினம். The body is formed of a network of branching filaments of mycelia. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட உடம்பு முழுவதும் ஒரு
ஃபிலமெண்டஸ் கசை இலைகள் கொண்ட ஒரு வலைப்பின்னல் மாதிரி அமைப்பு வந்துட்டு அந்த பாடியில் வந்துட்டு இருக்கும். ஈச் ஃபிலமெண்ட் இஸ் கால்டு ஹைப்பா. இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஃபிலமெண்டோஸோட ஒரு நெட்வொர்க் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டையும் என்னன்னு சொல்றாங்க, ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ஆக்டினோமைசிஸ் இஸ்ராலியா அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கிராம் பாசிட்டிவ் ராட் ஷேப்பில் இருக்கும். இது வந்துட்டு ஆக்டினோமைசிஸை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது. அப்போ சிமிலர் டு ஃபங்கஸ். ஆமாவா, மஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி சேமாக வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைசிஸ் வந்துட்டு இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தே ஆர் கிராம் பாசிட்டிவ், தே ஆர் நான் மொட்டைல், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் ஆகி போகாது. தே ஆர் நான் கேப்சுலேட்டட், அதை சுற்றி கேப்சூல் மாதிரியான கவர் வந்துட்டு கவர் பண்ணப்பட்டு சரௌண்டடாக இருக்காது. அதனால இது ஒரு நான் கேப்சுலேட்டட்னு சொல்கிறோம். த செல் வால் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் முராமிக் ஆசிட். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அப்போ இதோட செல் வால்வில் வந்துட்டு என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, முராமிக் ஆசிட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரீ லிவிங் இன் தி சாயில். இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ அதிகமாக இந்த ஆக்டினோமைசிட்ஸ் பாக்டீரியாவை எங்கே நம்ம பார்க்கலாம், மண்ணில் வந்துட்டு அதிகம் வாழக்கூடியது இந்த ஆக்டினோமைசிட்ஸ் தான். தே மே பி ஏரோபிக் ஆர் நான் ஏரோபிக். இது காற்றுள்ள முறையிலையும் சுவாசம் செய்யக்கூடியது, காற்றில்லா முறையிலையும் வந்துட்டு க்ரோ ஆகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். தே ஆர் கீமோ organotropes, organisms depending on organic components for the energy sources. கீமோ அப்படின்னாவே என்னது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை நோக்கி வளரக்கூடியவை. அப்போ இந்த ஆக்டினோமைசிஸ் ஆர்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான எனர்ஜி சோர்ஸிற்காக இந்த கீமோ ஆர்கனோட்ரோப்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. தே ஆர் நான் ஃபோட்டோசிந்தட்டிக். இது வந்துட்டு ஒளிச்சேர்க்கையில் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகாது. ஆக்டினோமைசிட் இஸ் an intermediate link between bacteria and fungi சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். பாக்டீரியா மற்றும் ஃபங்கையும் கலந்த ஒரு கலப்பினம் தான் என்னது, ஆக்டினோமைசிட்ஸ் பாக்டீரியா. அப்போ சிமிலாரிட்டிஸ் வித் பாக்டீரியா. சரி, இது ரெண்டும் கலந்த ஒரு கலப்பினம் தான் ஆக்டினோமைசிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ எந்த வகையில் வந்துட்டு பாக்டீரியா கூட அது ஒத்து போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். பாக்டீரியா எப்படி வந்துட்டு ஒரு ப்ரோகேரியோட்டிக்கோ அதே மாதிரி ஆக்டினோமைசிட்ஸ் செல் வால்வில் என்ன இருக்குன்னு பார்த்தா முராமிக் ஆசிட் இருக்குன்னு பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் பாக்டீரியாவுக்கும் அதுதான். சஸ்டெப்டபிள் டு ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ஆக்டினோமைசிட்ஸுக்கு இருக்கு. ஓகே, இதனால வந்துட்டு அது இன்டர்மீடியேட் இன் பாக்டீரியான்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபங்கஸோட சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிலமெண்டஸ் மைசீலியம் வித் ஹைப்பே. அப்போ இந்த ஃபிலமெண்டஸில் என்ன இருக்குது, ஹைப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்ஸ்னாவே ஃபங்கஸ் தான். அப்போ அது மாதிரி வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது. அதனால தான் இது இன்டர்மீடியேட் பிட்வீன் ஃபங்கை அண்ட் பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பயாலஜிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைக்கோபிளாஸ்மா, அதாவது மோலிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கலாம். மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது ஒரு ப்ரோகேரியோட்ஸ் வித்தவுட் செல் வால். இதில் வந்துட்டு எந்த ஒரு செல் சுவரும் இருக்காது. அண்ட் ஆர் பிளேஸ்ட் இன் தி கிளாஸ் மோலிக்யூட்ஸ். அதாவது மோலிஸ் அப்படின்னா சாஃப்ட், கியூட்ஸ் அப்படின்னா என்னது, ஸ்கின். அதாவது கியூட்டிக்கல் அப்படின்றது கைட்டின் வராது, கியூட்டிக்கல் அப்படின்றது ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தே ஆர் பிலியோமார்பிக் அண்ட் அக்வர் இன் எனி ஷேப்பு. பிலியோமார்பிக் அப்படின்னா என்னன்னா பல வடிவங்களாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உடையது இந்த மைக்கோபிளாஸ்மா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இதுவுமே வந்துட்டு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. தே ஆர் எய்தர் சாப்ரோபைட்ஸ் ஆர் பாராசைட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சாருண்ணியாகவோ ஒட்டுண்ணியாகவோ வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. சம் ஆர் பேத்தோஜன்ஸ் ஆஃப் மேன், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸு. அதாவது மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் கிருமியாக சில சமயங்களில் இருப்பதற்கும் இது வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. தே ஆர் நான் மொட்டைல். இது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகாது. பட் சம் எக்ஸிபிட் கிளட்டிங் மோஷன். சில இது பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக வந்துட்டு நகரக்கூடிய கெப்பாசிட்டி உடையதாக இருக்கும்.
தே ஆர் தி ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது வந்துட்டு ரொம்பவே சிறிய ஒரு உயிரினா. தே ஆர் ஃபில்டரபிள். இதை வந்துட்டு வடிகட்ட முடியும். தே ஆர் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா காற்றில்லா சுவாசத்தில் வந்துட்டு வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. பட் க்ரோ பேக் பெட்டர் ஏரோபிக்கலி. அப்போ இது வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதற்கு காற்று அப்படின்றது ரொம்பவே மஸ்டாக இருக்குது. தே க்ரோ வித்தின் எ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் 22 டிகிரி டு 41 டிகிரி செல்சியஸ். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. த செல் கன்ஸ்டிக்ட் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியாய்டு. ஏன்னா வித்தவுட் த செல் வால் வந்து இருக்குது. சார் நியூக்ளியர் மெம்பரைன் வந்துட்டு இருக்காது. நியூக்ளியஸ் இல்லைனாவே அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியாய்டு. இது எல்லாமே இதோட இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸு. அப்போ இந்த சைட்டோபிளாஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூல் வந்துட்டு இருக்கும். மெனி ரைபோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும். நியூமரஸ் கிரானுல்ஸ், நிறைய துகள்கள் போன்ற சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டபுள் எலிக்ஸாக வந்துட்டு இருக்கும். அதில் மரபணுக்கள் வட்ட வடிவத்தில் டபுள் எலிக்ஸாக இரட்டை இலைகள் மாதிரி வந்துட்டு காணப்படும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இட் இஸ் நாட் சரௌண்டட் பை எ நியூக்ளியர் மெம்பரேன். இதில் வந்துட்டு எந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேனுமே இருக்காது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்? நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தே ரீப்ரொடியூஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன், பைனரி ஃபிஷன் அண்டு பட்டிங். அப்போ எப்படி வந்துட்டு இது இனப்பெருக்கத்தில் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதித்தல் மூலியமாகவோ, பைனரி ஃபிஷன்ஸ் இரு பிறழ்வுகள் மூலியமாகவோ, பட்டிங் மொட்டு விடுதல் மூலியமாகவோ இது வந்துட்டு ரீப்ரொடெக்ஷன்ஸை வந்துட்டு மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பிளாஸ்மா மெம்பரேன், இதுதான் வந்து சைட்டோபிளாசம். அதில் இருக்கக்கூடியதான் என்னது? நியூமரஸ் கிரானுல்ஸு, அதுக்கப்புறம் ரைபோசோம்ஸ் இருக்குது, நியூக்ளியாய்டு இருக்குது. ஏன்னா நியூக்ளியஸ் மெம்பரேன் வந்துட்டு இல்லாதனால வேக்யூல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறது. அதுக்கடுத்து மைக்கோபிளாஸ்மா அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த நான் ஸ்போரிங். இதில் வந்துட்டு எந்த விதமான ஸ்போரிங்கும் வந்துட்டு இருக்காது, துளைகள் இருக்காது. தே க்ரோ வில் மீடியம் என்ரிச்டு வித் ஹியூமன் ஆர் ஹார்ஸ் சீரம் அண்ட் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா குதிரையோட சீரம் இல்லைன்னா ஹியூமன் சீரம் அண்ட் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அந்த மீடியத்தில் வந்துட்டு இந்த மைக்கோபிளாஸ்மா வந்துட்டு வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையது. இன் கல்ச்சர் தி காலனி அப்பியர்ஸ் அஸ் த ஃப்ரைட் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலனியாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரைடு எக்ஸ் மாதிரி, முட்டை மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு வேக வைத்த ஒரு முட்டை மாதிரி இருக்கும். த காமன் மைக்கோபிளாஸ்மாஸ் ஆர் கிவன் பிலோ. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்கோபிளாஸ்மா நிமோனியா. இது எதை ஏற்படுத்துகிறது? இட் காசஸ் மைக்கோபிளாஸ்மல் நிமோனியாவை ஏற்படுத்துகிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்மு. செகண்டு மைக்கோபிளாஸ்மா ஹோமினிஸ் அண்டு மைக்கோபிளாஸ்மா யூரியலிக்டிக்டம். இது பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூரிபிளாஸ்மா யூரியலிக்டம் அப்படின்றது யூரித்ரிட்டிஸை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையது. இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக ஸ்பைரோபிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய மைக்கோபிளாஸ்மா. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கட்ஸ்டியாசிஸ். Rickettsiosis are a group of gram-negative intracellular parasitic bacteria. Rickettsiosis அப்படின்றது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியெல்லாம் ஒரு குழுவாக வாழக்கூடியது. ஒரு குரூப்பாக வந்துட்டு வாழும், தனியாக வாழ்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாரசைட்டிக் ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக கருதப்படுகிறது. தே ஆர் ஃபிலியோமார்பிக். இதுவுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் வடிவங்களை வந்துட்டு அது எங்கே வாழுதோ அதை டிபெண்ட் பண்ணி வந்துட்டு மாறக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராடு ஷேப்டு ஆர் காக்கை ஷேப்டு கோள வடிவத்தில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ பாக்டீரியாவும் வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் கொஞ்சம் சிமிலராக வந்துட்டு இருக்கும். அப்போ காமன் ஸ்பீசிஸாக ரிக்கட்சியாசிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிக்கட்சியாஸ் ப்ரோசோகில். இது பார்த்தீங்கன்னா டைப்பஸ் ஃபீவரை வந்துட்டு ஏற்படுத்துது. இந்த இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃபீவர் அந்த ஸ்பீசிஸ் நேம் எல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிக்கட்சி. இட் காசஸ் ராக்கி மவுண்டைன் ஸ்பாட்டட் ஃபீவர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ராக்கி மவுண்டைன் ஸ்பாட்டட் ஃபீவர் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்சியா
ரிக்கட்சி. அப்போ ரிக்கட்சியா ஓரியன்டலிஸ் மூலிமா ஸ்க்ரப் டைப்பஸ் வந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து ரிக்கட்சியாசிஸ் பெர்னட்டி அப்படின்றது கியூ ஃபீவரை வந்துட்டு ஏற்படுத்துது. இப்போ இது அடிஷ்னலாக கியூ ஃபீவர் அப்படின்றது என்னன்றதை நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கியூ ஃபீவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன்ஸ் பிரைமர்லி ஃப்ரம் அனிமல்ஸ் லைக் கோட்ஸ், சீப் அண்டு கேட்டில். அதாவது கால்நடை விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு இதுதான் என்னது கியூ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். இட் காசஸ் அக்யூட் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு இதை வந்து ஏற்படுத்தும். அதாவது ஃபீவரு, ஹெட்ஏக்கு, ஃபேட்டியாக ரேர்லி சீரியஸ் லாங் டேர்ம் குரோனிக் இன்ஃபெக்ஷன் தட் கேன் அஃபெக்ட் தி ஹார்ட். சப்போஸ் வந்துட்டு ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு, நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இதயத்தை வந்துட்டு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது என்ன பண்ணப்படும், நாள்பட்ட நோயாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்சியா பெர்னட்டை அப்படின்றது தான். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஆர்கியோபாக்டீரியாவோட பயாலஜிக்கல் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்கியோபாக்டீரியஸ் குரூப் ஆஃப் யூனிக்யூ பாக்டீரியா. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் தன்மை வாய்ந்த சிறப்பு பண்புகளை கொண்ட பாக்டீரியாலாம் இந்த ஆர்கியோபாக்டீரியாவுக்கு கீழே வரும். இதே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் கலந்த ஒரு கலப்பினம் தான் என்னது ஆர்கியோபாக்டீரியா. தே ஃபார்ம் ஏ மிஸ்ஸிங் லிங்க். த செல் வால் லேக்ஸ் பெப்டிடோகிளைகான். ஆக்சுவலாக செல் வாலில் பார்த்தீங்கன்னா முராமிக் ஆசிட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ளஸ் பெப்டிடோகிளைகான் சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஆர்கியோபாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் வந்துட்டு இல்லை. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். த இன்ஹாபிட் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட்ஸ் such as salty lakes and volcanic springs. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரிகளிலும் அந்த வெப்பம் இருக்கு இல்லைங்களா, இப்போ எரிமலை குழும்புகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடையது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தே ஆர் 3 groups ஆஃப் ஆர்கியோபாக்டீரியா இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாலோபைல்ஸ் அப்படின்றது என்னது சால்ட் லவர்ஸ். இந்த இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது எவ்வளோ சால்ட் அந்த இடத்துல இருந்தாலும் தான் வந்து அங்கே சர்வை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையதான் என்னது ஹாலோபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோ அசிட்டோ பைல்ஸ் அப்படின்னா தெர்மோ அப்படின்னாவே என்னது டெம்பரேச்சர். அப்போ அதிகப்படியான வெப்பத்திலும் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையதான் தெர்மோ அசிட்டோபைல்ஸ். மெத்தனோஜென்ஸ் அப்படின்னா மீத்தேன் கேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். இது எல்லாமே ஒரு யூனிக்யூவாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது எல்லாமே ஆர்கியோபாக்டீரியாவில் வருது. அப்போ காமனாக எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலோகாக்கஸ், ஹாலோபாக்டீரியம், சஃபலோபஸ், தெர்மோபிளாஸ்மா, தெர்மோப்ரோட்டியஸ், மெத்தனோபாக்டீரியம், மெத்தனோகாக்கஸ், மெத்தனோஸ்பைரிலம், மெத்தனோசாக்சினா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆர்கியோபாக்டீரியாவுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் ப்ளூ கிரீன் பாக்டீரியா. நீல பச்சை பாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுதான் என்னது இந்த சயனோபாக்டீரியா. தே ஃபார்ம் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் கிரீன் பிளான்ட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது பாக்டீரியாவுக்கும் பச்சை தாவரங்களுக்கும் கலந்த ஒரு இனக்கலப்பம் தான் என்னது இந்த சைனோபாக்டீரியா. இதுவும் ஒரு ப்ரோகேரியோட்ஸ் தான். they may exist as single cells or as colonies or chains of the cells. இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல்ஸாகவும் இருக்கலாம், ஒரு கூட்டு காலனிஸாகவும் வந்துட்டு இருக்கலாம், அல்லது செயின்ஸ் மாதிரியும் வந்துட்டு இருக்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியா. திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆஸ் வெல் அஸ் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ். இதில் வந்துட்டு ரொம்ப நுண்ணியமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் இதில் வந்துட்டு அடங்கும். தே கண்டெயின் குளோரோபைல்ஸ். ஏன்னா நம்ம இது என்ன பண்ணுது ஆல்கே அப்படின்னாவே
கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது, பச்சை பாசி அப்படின்னாவே என்னது, அதில் குளோரோஃபில் இருக்கும். அண்ட் தே ஆர் ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ். அப்போ ஒளிச்சேர்க்கை செய்து தனக்கு தேவையான உணவை தானே வந்துட்டு தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. குளோரோஃபில் அப்படின்றது தைலகாய்ட்ஸில் வந்துட்டு லொக்கேட்டட் ஆகிருக்கும். அதனால் இது ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸில் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகும். தே ஆர் நாட் டாக்ஸிக் டு மேன். இதை வந்துட்டு உண்பதனாலேயோ இல்லை இது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா நம்ம பாடியில் என்டர் ஆகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வந்துட்டு நமக்கு ஏற்படாது. The cytoplasm contains சைக்கோபிலின்ஸ் அண்டு கார்பாக்சிசோம்ஸ். இதில் வந்துட்டு என்ன இருக்கு, சைக்கோபிலின்ஸ் அண்டு கார்பாக்சிசோம்ஸ் வந்துட்டு இதோட சைட்டோபிளாஸ்டில் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறது. தே ஹாவ் ஹெட்டிரோசைட்ஸ் cell specialized for a nitrogen fixation and a kinetic cell specialized for spore formation. இது ஹெட்டிரோசைட்ஸ் அப்படின்னா பல்வேறு வேலைகளை வந்துட்டு செய்யக்கூடியது. அதாவது இதில் 2 விதமான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்துட்டு காற்றில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது மற்றும் நிலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியதுலையும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ்க்கும் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அப்போ இந்த சைனோபாக்டீரியாவுக்கு காமன் எக்ஸாம்பிள்ஸாக என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அனாசைஸ்டிட்ஸ், ஆசிலோட்டோரியா, நாஸ்டக்கு, குளோரோகாக்கஸ், மெரிசோம்பீடியா, போர்மீடியம், கேலோத்ரிக்ஸு, ஸ்டிக்னோமியா, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், சைனோபாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும், ஆல்கே மாதிரி வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யூ பாக்டீரியா. அப்போ யூ பாக்டீரியா, யூ அப்படின்னாவே என்னது, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ இது ஒரு உண்மையான பாக்டீரியா. தே ஆர் ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். இதையும் முன்னோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும், சிங்கிள் செல்ஸ் தான் இருக்கு. தே ஆர் ஃபவுண்ட் எவ்வரிவேர். இது வந்துட்டு அனைத்து இடங்களிலும் வந்துட்டு காணப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா. தே ஆர் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ராட் ஷேப்டாக இருக்கலாம், ஸ்பைரலாக இருக்கலாம், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம், பிலியோமார்பிக், பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. அது எந்த இடத்துல வந்துட்டு லைவ் பண்ணுதோ அதை டிபெண்ட் பண்ணி அதோட ஷேப்புமே வந்துட்டு மாற்றமாக இருக்கும். இந்த செல்வாலில் பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான்ஸ் இருக்குது. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆர்கியோ பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் இல்லை, யூ பாக்டீரியாவில் வந்துட்டு இருக்குது. அதனால தான் இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ரைபோசோம் வந்துட்டு 70S டைப் உடையது. நியூக்ளியர் மெம்பரைன் வந்துட்டு இதில் ஆப்சண்ட். அப்போ கண்டிப்பாக இதுக்கு பேர் என்னது, நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லாம் இருக்குது, பிளே இருக்குது, கேப்சூல்ஸ் இருக்குது. அதாவது அந்த செல்லை சுற்றி சரௌண்டடாக கேப்சூல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அதனால் அது கேப்சூலேட்டட் பாக்டீரியான்னு சொல்லலாம். ஃப்ளஜெல்லாம், பிழை அப்படின்றது எல்லாமே லோகோமோஷன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய லோகோமோட்டரி ஆர்கன்ஸு. அப்போ சம்டைம்ஸ் ஃப்ளஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கேச்சிங்க்குமே வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுது. இது ஒரு கிராம் பாசிட்டிவ் ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவும் வந்துட்டு இருக்கலாம். இதற்கு காமன் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ், விப்ரியோ, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெப்பைலோகாக்கஸ், டிப்ளோகாக்கஸ், ஸ்பைரில்லம், ஈகோலை, குளோஸ்ட்ரிடம், லாக்டோபாசிலஸ், இது எல்லாமே நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. வைரஸ் ஆர் லிவிங் மாலிகூல்ஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா. வைரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவையோ அல்லது பிளான்ட் செல்ஸையோ அனிமல் செல்ஸையோ இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். இதை வந்துட்டு 3 வழிகளில் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஹோஸ்டஸ் இன் விச் தே இன்ஃபெக்ட், LHT சிஸ்டம், கெசன்ஸ் அண்ட் கிங் சிஸ்டம். இது 3 மூலிமா வந்துட்டு 3 வழிகளில் வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஹோஸ்டஸை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஹோல்மெஸ் 1948 grouped virus under the order virals. The order virales is divided into 3 suborders வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜினே, பைட்டோபேஜினே அண்டு ஜூபேஜினே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறார். இது ரொம்பவே
இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அப்போ அது கண்டுபிடிச்ச ஆத்தர் நேமும் ஹெச்சில் தான் ஆரம்பிக்கும். அப்போ ஹோல்மஸ் அப்படின்னு கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜினே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியல் செல்ஸ் ஆர் பேஜினே. அப்போ எந்த வைரஸ் வந்துட்டு பாக்டீரியல் செல்ஸை வந்துட்டு பாதிப்படை வச்சிருக்கோ அது எல்லாமே பேஜினே என்று அழைக்கப்படும். தே ஆர் காமன்லி பாக்டீரியோ பேஜஸ் ஆர் சிம்பிளி பேஜஸ் ஆர் பாக்டீரியல் வைரஸஸ் எல்லாமே இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லலாம். இப்போ பாக்டீரியோ பேஜ் அப்படின்னா என்ன, பாக்டீரியா ஈட்டிங் ஏஜென்ட், அதாவது பாக்டீரியாவை உண்ணக்கூடிய ஒரு வைரஸ் ஏஜென்ட் தான் என்னது பாக்டீரியோ பேஜ். பாக்டீரியோ பேஜஸ் அப்படின்றது ஒரு டேட்போல் லைக் ஆர் ஸ்பெரிக்கல் ஆர் ஃபிலமெண்டஸ், ஒரு தலைப்பிரட்டை வடிவத்திலேயோ அல்லது வந்து ஸ்பெரிக்கலாவோ ஃபிலமெண்டாஸோ வந்துட்டு இருக்கும். தலைப்பிரட்டைக்கு எப்படி ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், கேப்சிட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் கோர் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது ஒன்லி ஒன் டைப், அதாவது ஒன்னே டிஎன்ஏவா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவா வந்துட்டு இருக்கலாம். அப்போ the DNA may be single standard as or double standard, சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம் டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T2 பாக்டீரியோபேஜ், T4 பாக்டீரியோபேஜ், T6 பாக்டீரியோபேஜ். இது மூணும் பார்த்தீங்கன்னா T ஈவன் பேஜஸ் இன்ஃபெக்டிங் ஈ கோலை, எதுலெல்லாம் டீன் வந்திருக்கோ அது எல்லாமே எஸ்ஸெரிசா கோலையை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வைரஸ் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பைட்டோபேஜினே, பைட்டோ அப்படின்னாவே என்னது பிளான்ட் அப்படின்னு சொல்லி தான் மீனிங். அப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வைரஸ் கண்டிப்பாக பிளான்ட் செல்ஸை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் பைட்டோபேஜினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மோர் தென் 170 பிளான்ட் வைரஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைடு. இந்த மாதிரி வைரஸ் வந்துட்டு பிளான்ட் அண்ட் இன்ஃபெக்ட் பண்ணதை 170 வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்வி அப்படின்னு என்னது டொபாக்கோ மொசைக் வைரஸ், சிஎம்இனா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். இது மாதிரி இப்போ காலிஃப்ளவர்ன்றது ஒரு பிளான்ட்டு, அதில் மொசைக் வைரஸ் அப்படின்றது ஒரு வைரஸ். அப்போ ஒரு பிளான்ட் செல்ஸை வைரஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணதுனால தான் என்னன்னு சொல்கிறோம் பைட்டோபேஜினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இந்த பிளான்ட் வைரஸ் குரூப் இன்ட்டு 3 மெயின் குரூப்ஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெயின் குரூப்ஸாக இருக்குது. அந்த வகையில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோப்பமோ வைரஸ். இதில் என்னெல்லாம் வரும், டொபாக்கோ மொசைக் வைரஸ் வரும், குக்கும்பர் கிரீன் மொட்டல் மொசைக் வைரஸ் வருது, டொமேட்டோ மொசைக் வைரஸ் வரும், சன் ஹெம்ப் மொசைக்ஸ் வைரஸ் வரும். இந்த இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. செகண்டு பொட்டெக் வைரஸ் குரூப், பொட்டேட்டோ வைரஸ் எக்ஸ், பப்பாயா மொசைக் வைரஸ், பொட்டோட்டோ அக்கூப்பா மொசைக் வைரஸ், கேசவா காமன் மொசைக் வைரஸ், இது எல்லாமே இந்த பொட்டெக் வைரஸில் வந்துட்டு வரும். தேர்டு வந்துட்டு கார்லா வைரஸ் குரூப்பு, கார்னேஷன் லேட்டன்ட் வைரஸ், ஹோப் லேட்டன்ட் வைரஸ், சீகோரி ப்ளோட்ஸ் வைரஸ், பாப்புலர் மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதில் வருது. இப்போ பாக்டீரியா பேஜஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு டயமெட்ரிக் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஹெட்டு, இது டெய்லு, எண்டு பிளேட்டு, புரோட்டீன் டெயில் ஷீத்து 144 சப் யூனிட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு எலாபரேட்டாக நீங்கள் பாக்டீரியா பேஜஸை பற்றி தனியாக படிக்கக்குள்ளே வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து போட்டி வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வைரஸ் ஒய் வருது, பொட்டேட்டோ வைரஸ் ஏ வருது, பீன்ஸ் காமன் மொசைக் வைரஸ், பீட் மொசைக் வைரஸ், பீ மொசைக் வைரஸ், பெப்பர் மொட்டல் வைரஸ், பீன் எல்லோ மொசைக் வைரஸ், பீனட் மொட்டல் வைரஸ் எல்லாம் இதில் வந்துட்டு வருது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டோப்ரோ வைரஸ், டொபாக்கோ ரேட்டல் வைரஸ், பி இயர்லி ப்ரௌனிங் வைரஸ் எல்லாமே இந்த குரூப்பில் வரும். சிக்ஸ்த்து வந்துட்டு பார்லே ஸ்ட்ரிப் மொசைக் வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லே ஸ்ட்ரிப் மொசைக் வைரஸ் பிஎம்எஸ்பி, இந்த அப்ரிவேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுவும் வந்துட்டு சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து லெட்டெக்ஸ் நெக்ரோட்டிக் எல்லோ குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டெயின் ஏ வைரஸ், பொட்டேட்டோ எல் ட்ரஃப்ட் வைரஸ் பிஒய்டிவி, பிளான்டியன் பி வைரஸ், லெட்டஸ் நெக்ரோட்டிக் எல்லோ வைரஸ் எல்என்ஒய்வி, மைஸ் அதாவது கார்ன் மொசைக் வைரஸ், ரைஸ் டிரான்ஸ்டரி எல்லோவிங் வைரஸ் எல்லாமே இதில் வந்துட்டு வருது.
அதுக்கடுத்து டோபஸ் வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டர்னிப் கிரிங்கல் வைரஸ் டிசிவி, டொமேட்டோ பர்சிஸ்டன்ட் வைரஸ் இதெல்லாம் வரும். டொபாக்கோ நெக்ரோசிஸ் வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டொபாக்கோ நெக்ரோசிஸ் வைரஸ் வந்துட்டு இதில் இன்வால்மெண்ட் ஆகுது. இப்போ பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குக்குமோ வைரஸ், பொட்டக் வைரஸ், பொட்டி வைரஸ், டோப்ரா வைரஸ், நெப்ரோ வைரஸ், ப்ரோமோ வைரஸ், ஆல்ஃபாலா மொசைக் வைரஸ் குரூப்பு, ரியோவிரிடினே இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். இப்போ டிம்னோ வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டர்னிப் எல்லோ மொசைக் வைரஸ் TYMV, எக் பிளான்ட் மொசைக் வைரஸ், ஆனியன் எல்லோ மொசைக் வைரஸ், வைல்டு குக்கும்பர் மொசைக் வைரஸ் எல்லாமே வரும். கோமோ வைரஸ் குரூப்ல கவுபி மொசைக் வைரஸ், ராடிஸ் மொசைக் வைரஸ், பீன் பாட் மொட்டல் வைரஸ், ப்ரோடு பீன் ஸ்டெயின் வைரஸ் எல்லாமே வரும். 12 பார்த்தீங்கன்னா நெப்போ வைரஸ் குரூப்பில் டொபாக்கோ ரிங் ஸ்பாட் வைரஸ், டொமாட்டோ ரிங் ஸ்பாட் வைரஸ், டொமேட்டோ பிளாக் ரிங் வைரஸ், கிரேப் வைன் குரோமோசைக் வைரஸ் இது எல்லாமே இதில் வந்துட்டு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி எனேஷன் மொசைக் வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி எனேஷன் மொசைக் வைரஸ் மட்டும் முதல்ல வரும். 14 பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோமோ வைரஸ் குரூப் BMV, ப்ரூடு பீன் மொட்டல் வைரஸ் PBMV, கார்னேசன் மொட்டல் வைரஸ் CMV, கவுபி குளோரிட்டிக் மொட்டைல் வைரஸ் CCMV இது எல்லாமே இதுக்கு கீழே வரும். அதுக்கடுத்து ஆல்ஃபால் மொசைக் வைரஸ் குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபால் மொசைக் வைரஸ் AMV இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் எந்தெந்த குரூப்பில் வந்துட்டு வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சேட்டலைட் வைரஸ், சேட்டலைட் டொபாக்கோ ரிங் ஸ்பாட் வைரஸ், சேட்டலைட் டொபாக்கோ ரிங் ஸ்பாட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஸ்பாட்டட் வயலட் வைரஸ் குரூப் அப்படின்னா டொமேட்டோ ஸ்பாட்டட் வயலட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் குரூப்பில் என்னெல்லாம் வரும் அதில் ரியோ வைரஸ் குரூப்பு, உண்டு டியூமர் வைரஸ் WTV, ரைஸ் ட்ரஃப் வைரஸ் RDV, மைஸ் ட்ரஃப் வைரஸ் MRDV, ரைஸ் பிளாக் ஸ்ட்ரியாக்டு ட்ரஃப் வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு இதில் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், டாலியா மொசைக் வைரஸ் வந்துட்டு வரும். இது எல்லாமே என்னது பைட்டோபேஜினி. அதுக்கு அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஜூ பேஜினி. ஜூ அப்படின்னாவே என்னது அனிமல் தான். அப்போ கண்டிப்பாக அனிமல் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜூ பேஜினி ஆர் அனிமல் வைரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தே காஸ் மெனி டிசீஸ் இன் மேன் அண்டு டொமஸ்டிக் அனிமல்ஸு, அதாவது காட்டு மற்றும் வீட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நோய்களை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலியோ வைரஸ், ஸ்மால் பாக்ஸ் வைரஸ், HIV வைரஸ் காசிங் ஏஜென்ட், இன்ஃப்ளூன்சா வைரஸஸ் இது எல்லாமே என்னது ஜூ பேஜினாக்கு கீழே வரக்கூடியது. அனிமல் வைரஸ் ஹாவ் பீன் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் mRNA. அனிமல் வைரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் mRNAவுக்கு அது கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணி தான் இந்த அனிமல் வைரஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங்லி அனிமல் வைரஸ் குரூப் இன்ட்டு 6 கிளாஸஸாக வந்துட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ், அதில் mRNA is synthesized on double standard DNA. ஏன்னா mRNA தான் என்ன பண்ணும் mRNA தான் டபுள் ஸ்டாண்டர்ட் DNAவை சிந்தசைஸ் பண்ணுது. டபுள் ஸ்டாண்டர்ட் DNAலேருந்து mRNA சிந்தசைஸ் பண்ணப்பட்ட அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸாக வந்துட்டு மாறும். பேப்போவோ வைரஸ், பாலிமோ வைரஸ், சிமியான் வைரஸ், ஃபார்டின்ஸு, பாக்ஸ் வைரஸில் வேக்சினா வைரஸ், அடினோ வைரஸில் ஹியூமன் அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸில் ஹியூமன் ஹெர்ப்ஸ் சிம்ப்ளக்ஸ் டைப்ஸ் 1 அண்ட் டைப்ஸ் 2 இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு கேட்கலாம். ஏன்னா விச் தி ஃபாலோயிங் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்வோ வைரஸஸ், அதாவது அடினோ அசோசியேட்டட் வைரஸ் எல்லாமே இதில் வந்துட்டு வரும். டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா mRNA சிந்தசைஸ்ட் ஆன் டபுள் ஸ்டாண்டர்ட் RNAலேருந்து சிந்தசைஸ் ஆக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியோ வைரஸஸ், அதாவது ரியோ வைரஸ் ஆஃப் ஹியூமன்ஸில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பாசிட்டிவ் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் போலாரிட்டி ஆஃப் RNA. அப்போ mRNAன்றது
ஆர்என்ஏவோட ஒரே துருவ பகுதியிலிருந்து உருவானுச்சு அப்படின்னா அதற்கு பேர் பாசிட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைகார்னோ வைரஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலியோ வைரஸ் வந்துட்டு அதுக்கு குரூப்பில் வரும். டேகோ வைரஸில் டெங்கு வைரஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ், செலிக்யூ ஃபாரஸ்ட் வைரஸ், எஸ்எஃப்வி இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு கீழே வந்துட்டு வரும். அதுக்கடுத்து நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த வைரஸ் ஆர்என்ஏ இஸ் காம்ப்ளிமெண்டரி டு எம்ஆர்என்ஏ. வைரல் ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டு எம்ஆர்என்ஏவிலேருந்து உருவாக்கப்படுறது. ரேபிட்டோ வைரஸ்னா ரேபிஸ் வைரஸ், வெசிகுலா, ஸ்டொமேட்டாட்டிஸ் வைரஸ் எல்லாமே வந்துட்டு இதற்கு கீழே வந்துட்டு வரும். பாராமெக்சிகோ வைரஸ் அதாவது மம்ஸ் வைரஸ், மீசல் வைரஸ், சிண்டாய் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இந்த பகுதி வந்துட்டு நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆர்த்தோமேக்சிகோ வைரஸில் ஹியூமன் இன்ஃப்ளூன்சா வைரஸ் இருக்கு இல்லைங்களா, ஹெச்ஐவி அது. புன்னியா வைரஸில் புன்வேரா வைரஸ், ஆர்னியோ வைரஸில் லாசா வைரஸ் இது எல்லாமே வந்துட்டு இதற்கு கீழே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ வைரஸஸ் அப்படின்னா என்ன? ஆர்என்ஏ டைரக்ட் த சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ தட் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட் ஃபார் எம்ஆர்என்ஏ. அதாவது எம்ஆர்என்ஏவை ஒரு டெம்ப்ளேட்டாக பெற்றோராக வச்சுக்கிட்டு இந்த ஆர்என்ஏ டைரக்டாக டிஎன்ஏவை வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணுறது தான் என்னது இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ வைரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டிரோ வைரஸ் தான் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ரவ் சார்கோமா வைரஸ், ஆர்எஸ்வி, மவுஸ் லூக்கியூமியா வைரஸ். ரவ் சார்கோமா வைரஸ் அண்டு மவுஸ் லுக்கியூமியா வைரஸ் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இது எல்லாமே அது எந்தெந்த ஹோஸ்டில் வந்துட்டு இருக்குன்றதை பொறுத்து நம்ம வைரஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து எல்ஹெச்டி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். எல்ஹெச்டி அப்படின்னானது லோஃப், ஹார்னி அண்டு டோர்னியர் அப்படின்றவங்க 1962 இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா டிஆர்என்ஏ ஆர் ஆர்ஆர்என்ஏ. சிமெட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல், கியூபிக் டெய்ல்டாக வந்துட்டு இருக்கலாம். ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் த என்வலப்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காரு. டயாமீட்டர் ஆஃப் ஹெலிக்கல் கேப்சிடு, த நம்பர் ஆஃப் கேப்சோமர்ஸ் இன் கியூபிக் டைப்ஸு இதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் இந்த எல்ஹெச்டி சிஸ்டத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, கிளாஸிஃபை கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான பை சார்ட் தான் வந்துட்டு இது. இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கிட்டிங்கனாவே எல்ஹெச்சி சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றத நம்ம இதில் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆல் தி வைரஸ் குரூப்டு இன்டு பைலம் கால்டு வைரா. அப்போ எல்லா இதுலேயுமே என்ன இதில் வருது, பைலம் வைராவுக்கு கீழே வருது. த பைலம் வைரா டிவைடட் இன்டு 2 சப் பைலாவாக பிரிக்கப்படுது. என்னென்ன, டிஆக்சி வைரா அண்டு ரிபோ வைரான்னு சொல்லிட்டு 2 தான் பிரிக்கப்படுது. இதில் டிஆக்சி வைராவில் டிஎன்ஏ வைரஸஸ் அண்டு ரிபோ வைரஸஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வைரஸஸும் வருது. அது நேம் வச்சே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த டிஆக்சி வைராவை 3 கிளாஸஸாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் சிமெட்ரி, டிஆக்சி கியூபிகா அப்படின்னா என்னது, கியூபிக்கல் சிமெட்ரி அண்டு டிஆக்சிபினிட்டே வித் ஹெட் அண்டு டெய்லோட இருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 குரூப்ஸஸாக வந்து பிரிக்கிறாங்க. இதே மாதிரி ரிபோ வைரஸஸையும் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ரிபோ ஹெலிகா அதாவது ஹெலிக்கல் சிமெட்ரி அண்ட் ரிபோ கியூபிகா கியூபாய்டியல் சிமெட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெசன்ஸ் அண்ட் கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கெசன்ஸ் அண்ட் கிங் அப்படின்றவங்க 1975 கிளாசிஃபைடு வைரஸ் பேசிஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்னு பார்த்துட்டு சிமெட்ரி என்ன ஹெலிக்கலா கியூபாய்டியாலான்னு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய என்வலப் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கா ஆப்சென்ட்டாக இருக்கான்றதை பேஸ் பண்ணி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அது எந்த சைட்டில் வந்துட்டு அசம்பிள் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து எல்லாமே வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எத்தனை டைப்ஸாக 4 குரூப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸஸ்ன்னு சொல்லிட்டு 4 குரூப்ஸாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஃபர்தராக தே ஆர் சப்டிவைடட் இன் தி ஃப்ளோ டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, அது பொறுத்து நம்ம என்ன பண்ணது பிரிக்கப்படுது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படின்றது ஒரு கிங்டம். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னா ஹெக்கேல் அப்படின்றவர் 1866 வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் எதெல்லாம் இன்க்ளூட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் செல்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸு அண்ட் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸும் இதில் இருக்கும். இதில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வந்துட்டு வராது. இட் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா மட்டும் இந்த புரோட்டிஸ்டாவில் வந்துட்டு வருது. இப்போ ஆல் தி ஆர்கானிசம் இன்க்ளூடட் இன் புரோட்டிஸ்டா ஆர் கால்டு புரோட்டிஸ்ட். அப்போ எந்தெந்த விலங்குகள்லாம் புரோட்டிஸ்டாவில் வருதோ அது எல்லாத்தையுமே புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது 3 டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக், எட்டிரோட்ரோபிக், சாப்ரோஜோயி, சாருண்ணிகள், பிறச்சார்பு ஊட்டமுறை, தற்சார்பு ஊட்டமுறைன்னு சொல்லிட்டு 3 நியூட்ரிஷன்ஸை வந்துட்டு இது வந்துட்டு மேற்கொள்ளுது. புரோட்டிஸ்டா அப்படின்றது ஒரு 3rd கிங்டம். த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீயிங் த பிளான்ட் கிங்டம் அண்ட் தி அனிமல் கிங்டம். இப்போ பாக்டீரியா ரிகார்டட் as லோவர் புரோட்டிஸ்ட், ஆல்கே, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா ரிகார்டட் as ஹையர் புரோட்டிஸ்ட். இப்போ பாக்டீரியா அப்படின்றது புரோட்டிஸ்டில் ரொம்ப லோவராக இருக்கக்கூடிய ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவாவோட இன்டர்மீடியேட் பண்ணப்பட்ட ஒரு குரூப் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ புரோட்டிஸ்ட்டுக்கு சம் புரோட்டிஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேராமிசியம், பாக்டீரியம், ஸ்பைரோக்ரைரா, யுலோத்ரிக்ஸு, பாக்டீரியா, ரைசோகைரா, இது எல்லாமே புரோட்டிஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிசிலியம். த புரோட்டிஸ்ட் மேபி ப்ரோகேரியோட்டிக் ஆர் யூகேரியோட்டிக்காக வந்துட்டு இருக்கலாம். த ப்ரோகேரியட்ஸ் கண்டெயின் எ நியூக்ளியாய்டு, ஏன் வித்தவுட் எ நியூக்ளியர் மெம்பரேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியாவை நம்ம சொல்லலாம். த யூகேரியட்ஸில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்கே, ஃபங்கை அண்டு புரோட்டோசோவாவை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் பார்த்தோம். இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எர்த்தி ஸ்மெல் ஆஃப் த சாயில். அதாவது அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண் வாசம் இருக்கு இல்லைங்களா, அப்போ மழை பெஞ்சாலும் அந்த மண் வாசம் வந்துட்டு வரும். நார்மலாகவே மண் ஓட்டணும், காடெல்லாம் உழுதோம் அப்படின்னாவே வாசம் வரும். அந்த ஸ்மெல்லுக்கு எந்த பாக்டீரியா வந்து காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லியிருந்தேன், சாயிலில் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா ஆக்டினோமைசிட்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அண்டு ஃபங்கஸ்க்கு இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலப்பினம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது செகண்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வைரஸஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ். அதுக்கு தான் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ் எது, பார்வோ வைரஸ் வராது, ரியோ வைரஸஸ் வராது, பிகார்னோ வைரஸஸ்லாம் வராது. இதில் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோ, இதில் எதுவுமே வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் இல்லை. ஏன்னா ஹெர்ப்ஸ் வைரஸு, இது சிமையான் வைரஸ், இது மாதிரி தான் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸில் வந்துட்டு வரும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டு. தேர்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மைக்கோபிளாஸ்மா இஸ் ராங். மைக்கோபிளாஸ்மாவை பற்றி ராங்கான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் கால்டு பிபிஎல் அப்படின்னா என்னது, பிளிரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ஆமாம், இது வந்துட்டு பல்வேறு வடிவங்களை வந்துட்டு மாறக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. இதில் மைக்கோபிளாஸ்மல் நிமோனியான்றது மைக்கோபிளாஸ்மல் நிமோனியாவை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து கரெக்டாக இருக்குது. தே காஸ் டிசீஸ் இன் பிளான்ஸுக்குமே வந்துட்டு இது நோயை ஏற்படுத்தக்கூடியது. தே லேக்கிய செல்வால், ஆமாம் அதில் செல்வாலும் வந்துட்டு இல்லை. தே ஆர் சென்சிட்டிவ் டு பெனிசிலின், இது வந்துட்டு ராங்காக இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு செல்வால் வந்துட்டு இல்லாததுனால பெனிசிலினுக்கு சென்சிட்டிவாக இது இருக்காது. அதனால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க, ராங் அப்படின்னு எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நாலாவது, மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ரிக்கஸ்டியா ப்ரோசோகில், ரிக்கஸ்டியா ரிக்கட்சி, ரிக்கட்சி ஓரியன்டில்ஸ், ரிக்கட்சியா பர்னட்டை, அது கேட்டிருக்காங்க. இப்போ ரிக்கட்ஸா ப்ரோவாஸ்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைப்பஸ் ஃபீவர் இல்லையா, அப்போ இது வந்துட்டு ஒன்று. ரிக்கட்சியா ரிக்கட்சிஸ் அப்படின்றதான் ராக்கி மவுண்டைன் ஸ்பாட்டட் ஃபீவர் 2. ரிக்கட்சியா ஓரியன்டாலிஸ் அப்படின்றது ஸ்க்ரப் டைப்ஸை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது. ரிக்கட்சியா பர்னட்டை அப்படின்றதான் கியூ ஃபீவரை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது. அப்போ 4, 3, 2, 1, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். பொட்டெக் வைரஸ், டிமோ வைரஸ், நிப்போ வைரஸ், ரியோ வைரஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா
பப்பாயா மொசைக் வைரஸ் தான் வந்துட்டு வரும் ஃபர்ஸ்ட்டு. டிம்மோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லோ மொசைக் வைரஸ் செகண்டு. நிப்போ வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமோட்டோ ரிங் ஸ்பாட் வைரஸ் தேர்டு. ரியோ வைரஸ் மைஸ்ரஃப் ட்ரஃப் வைரஸ், அதுக்கு தான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மேட்ச்தி ஃபாலோவிங்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு என்னது செகண்டு, ஃபோர்த்து, ஃபர்ஸ்ட்டு, தேர்ட், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா, எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த வைரஸஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம எலாபரேட்டாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா, அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? தேங்க்யூ.